மனமே கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. உன் அருகிலேயே உன் மூச்சுக்காற்றாக எப்போதும் நான் இருக்கின்றேன். என்னை முழுமையாக நம்பு என் தங்கமே. ஒரு குழந்தை தன் தாயின் கையை பிடித்துக்கொண்டு நடப்பதைப் போல நீ என் மீது முழு பாரத்தையும் இறக்கி வைத்துவிடு. உன் பொறுமையைச் சோதித்த காலம் இன்றோடு முடிந்துவிட்டது. உன் மனதை வாட்டிய வேதனைகள் அனைத்தும் இன்றோடு தீர்ந்தன. இனி உன் வாழ்வில் சோதனைகளுக்கு இடமில்லை. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் இனி வெற்றியில் முடியும். நீ செய்யப் போகும் ஒவ்வொரு காரியமும் சாதனையாக அமையப் போகிறது. என் வார்த்தைகளை வேதவாக்காக கொண்டு புன்னகையோடு உன் புதிய பயணத்தை தொடங்கு. உன்னோடு நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கை இதுவரை இருந்த நிலை மாறி இனி புதுப்பொலிவுடன் ஒரு அழகான நந்தவனம் போல மலரப் போகிறது. வாடிய செடிக்கு நீர் ஊற்றுவது போல உன் வாழ்வில் மகிழ்ச்சி என்னும் ஊற்று பெருகப் போகிறது. இனி வரும் காலங்களில் நீ எங்கு சென்றாலும் உனக்கு பாராட்டுக்களும் நல்வாழ்த்துக்களும் வந்து சேரும். அந்த நன்மைகளை ஏற்றுக்கொண்டு எப்போதும் சந்தோஷமாக இரு என் செல்லப்பிள்ளையே. இந்த உலகம் ஒவ்வொரு கணமும் மாற்றங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. மனிதர்களும் சூழ்நிலைகளும் மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த மாற்றங்கள் நிறைந்த உலகில் மாறாத ஒரே விஷயம் அன்பு நிறைந்த உன் மனம் மட்டுமே. உன் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கும் நீ தேடும் உண்மைகளுக்கும் மிக விரைவில் தெளிவான பதில்கள் கிடைக்கும். அதுவரை சற்று பொறுமையாக இரு என் அன்பு குழந்தையே. பொறுமை காப்பவர்களுக்கு பொன்னான காலம் நிச்சயம் வரும். எனக்கு யாரும் இல்லை, நான் தனிமையில் இருக்கிறேன் என்ற எண்ணத்தை ஒருபோதும் உன் மனதிற்குள் அனுமதிக்காதே. அந்த எண்ணமே மிகப்பெரிய தவறு. உனக்குள் ஆத்மாவாக நானும் எனக்குள் பக்தியாக நீயும் இருக்கும்போது நீ எப்படி தனிமையானவள் ஆக முடியும்? உன் ஒவ்வொரு அசைவிலும் நான் கலந்திருக்கிறேன். இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் அனாதை இல்லை. இனி உன் கவலைகள் யாவும் காற்றோடு போகட்டும். நம்பிக்கையுடன் உன் வாழ்வைத் தொடங்கு. சதா சர்வ காலமும் பகலிரவு பாராமல் நான் உன் நிழலாகவே உன்னுடன் இருக்கும்போது உனக்கு எதற்காக இத்தனை கவலைகள் என் தங்கமே? உன்னை சூழ்ந்திருக்கும் அத்தனை பயங்களும் தயக்கங்களும் பனி போல விலகி மறையப் போகும் நேரம் வந்துவிட்டது. இனி உன் உள்ளத்தில் ஒரு மலையைப் போன்ற மன தைரியம் பிறக்கும். இந்த உலகில் தோன்றி மறையும் உறவுகளோ பொருட்களோ உனக்கு துணையாகாது. நானே உனக்கு என்றும் அழிவில்லாத மாறாத நிரந்தர துணை என்பதை ஆழமாக மனதில் பதித்துக்கொள். நீ என்னிடம் வேண்டியவை, ஆசைப்பட்டவை, கண்ணீரோடு கேட்டவை என அனைத்தும் தேடி வரும் காலம் இது. நீ என்னை தேடி எங்கும் அலைய வேண்டாம். நீ கேட்ட அனைத்தையும் நானே உன் இல்லம் தேடி வந்து உனக்கு வழங்கப் போகிறேன். உன்னை எதிர்நோக்கி வரும் எத்தகைய ஆபத்திலிருந்தும் கண்ணுக்கு தெரியாத தீமைகளிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய். இதில் உனக்கு ஒரு சிறு துளி கூட சந்தேகம் வேண்டாம். என் அருள் உன்னை எப்போதும் ஒரு கவசமாக சூழ்ந்திருக்கும். நீ இப்போது என் முழுமையான பாதுகாப்பில் இருக்கிறாய். ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி கண்ணும் கருத்துமாக காப்பாளோ அப்படியே உன்னை நான் காத்து வருகிறேன். உனக்கு தெரிந்தவர் அல்லது தெரியாதவர் என யாராக இருந்தாலும் சரி, உனக்கு ஒரு சிறு தீங்கை கூட இழைக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. நீ என் பிள்ளை. உன்னை தீண்டுவது என்னை சீண்டுவதற்கு சமம். தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி வேகமாக ஓடு. ஒரு நாள் தோல்வி களைத்துவிடும், நீ ஜெயித்து விடுவாய். நம் வாழ்வில் தொடர்ந்து தடைகளும் தோல்விகளும் வரும்போது நாம் சோர்வடைந்து விடக்கூடாது. தோல்விகளை விட நம்முடைய விடாமுயற்சி அதிக வலிமை கொண்டது என்பதை உணர்ந்து நாம் தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் தோல்வியே நம்மிடம் தோற்று ஓடிவிடும். உன்னால் முடியும் என்று நீ நம்பும் போதே உன் வெற்றிக்கான பாதி தூரத்தை நீ கடந்து விடுகிறாய். ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பே என்னால் இதை செய்ய முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்குள்ளே வந்துவிட்டால் அந்த செயலில் வரப்போகும் தடைகளை தாங்கும் மன வலிமை நமக்கு கிடைத்து விடுகிறது. அந்த துணிச்சலே நம்மை பாதி வெற்றிக்கு கொண்டு சேர்த்துவிடும். சூரியனை கண்டு பனிமறைவது போல உன் உழைப்பைக் கண்டு உன் கவலைகள் மறைந்து போகும். சூரியன் உதித்தவுடன் அதிகாலையில் இருக்கும் பனிமூட்டம் எப்படி தானாகவே மறைந்து விடுகிறதோ அதே போல நாம் நம்முடைய இலக்கை நோக்கி சளைக்காமல் உழைக்கத் தொடங்கும்போது நமக்குள்ளே இருக்கும் பயம், சந்தேகம், கவலை போன்ற அனைத்து எதிர்மறை எண்ணங்களும் நம்மை விட்டு ஓடிவிடும். உன் திறமையை நீ குறைத்து மதிப்பிடாதே. இந்த உலகத்தில் உன்னால் செய்ய முடியாத விஷயம் என்று எதுவுமே இல்லை. ஒவ்வொருவருக்குள்ளும் ஏதோ ஒரு தனித்துவமான திறமையும் பேராற்றலும் ஒளிந்திருக்கிறது. பிறரோடு நம்மை ஒப்பிட்டு கொண்டு நம்மை நாமே தாழ்த்தி நினைக்கக்கூடாது. முழு மனதுடன் முயற்சி செய்தால் சாதிக்க முடியாதது என்று இந்த உலகில் எதுவுமே இல்லை. மாற்றங்கள் உன்னை துரத்தும் போது நீ ஓடாதே. புதிய பாதைகளை கண்டறியும் சிறகுகளாக அவற்றை மாற்றிக்கொள்.
நம்மைச் சுற்றி நடக்கும் எதிர்பாராத மாற்றங்கள் சில நேரங்களில் பயத்தை தரலாம். ஆனால் அதைக் கண்டு ஒதுங்காமல் புதிய வாய்ப்புகளையும் புதிய அனுபவங்களையும் கற்றுக்கொள்வதற்கான ஒரு மேடையாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இருள் சூழ்ந்த உலகிலும் உனக்கான வெளிச்சத்தை நீயே உருவாக்கிக்கொள். பிறர் ஏற்றி வைக்கும் தீபத்திற்காக காத்திருக்காதே. வாழ்க்கையில் வழிகாட்டுவதற்கோ அல்லது உதவி செய்வதற்கோ யாரும் இல்லை என்று வருத்தப்பட தேவையில்லை. நமக்குள்ளே இருக்கும் அறிவும் தெளிவும் தைரியமும் தான் நமக்கான ஆகச்சிறந்த வழிகாட்டி. நம் பாதையை நாமே செதுக்கிக் கொள்ள வேண்டும். சிகரத்தை தொடுவது உனது நோக்கமல்ல. ஒவ்வொரு நாளும் உன்னை நீயே வெல்வதுதான் உனது சாதனையாக இருக்க வேண்டும். விமர்சனங்களின் சத்தத்தை விட உனது அமைதியான உழைப்பின் சத்தம் பலமாயிருக்கட்டும். அதுவே ஒரு நாள் வெற்றியாக எதிரொலிக்கும். யார் என்ன பேசினாலும் அதற்கு பதில் பேசி நம் நேரத்தையும் ஆற்றலையும் வீணடிக்க கூடாது. நம்முடைய மௌனமும் நாம் செய்யும் அர்ப்பணிப்பான உழைப்பும் மட்டுமே நமக்கு எதிராக பேசுபவர்களுக்கு காலம் சொல்லும் ஆகச்சிறந்த பதில். தேங்கி நிற்கும் குட்டை ஆகாதே. தடைகளை உடைத்து பாயும் ஊற்றாக இரு. உனது வேகம் உனது எண்ணங்களில்தான் இருக்கிறது. எந்த ஒரு சோதனையும் நம்மை ஒரே இடத்தில் முடக்கிவிட அனுமதிக்க கூடாது. புதிய சிந்தனைகளோடும் புத்துணர்ச்சியோடும் எப்போதும் நம்மை நாமே புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். காலணிகள் தேய்வதைப் பற்றி கவலைப்படாதே. அவை நீ கடந்து வந்த தூரத்தையும் உனது அனுபவத்தையும் காட்டும் பதக்கங்கள். வாழ்க்கை பயணத்தில் நாம் படும் கஷ்டங்களும் எடுக்கும் முயற்சிகளும் நம்மை சோர்வடையச் செய்யலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு தழும்பும் வலியும் நாம் எவ்வளவு வலிமையாக போராடி முன்னேறி வந்திருக்கிறோம் என்பதற்கான சான்றுகள். பாறை இடுக்கில் முளைக்கும் சிறு செடி போல இரு. சூழ்நிலை எவ்வளவு நெருக்கடியாக இருந்தாலும் வாழ்ந்து காட்டுவதில் மட்டுமே குறியாக இரு. நமக்கு கிடைக்கும் வசதிகளோ அல்லது சூழலோ எப்போதும் சாதகமாக இருக்காது. ஆனால் உண்மையான வீரியம் உள்ள விதை எந்த இடத்திலும் தனக்கான வழியை கண்டுபிடித்து முளைத்துவிடும். எதை கொண்டும் உன்னை முடக்க முடியாது என்பதை நிரூபித்துக் காட்டு. உனது தனித்துவம்தான் உனது ஆகச்சிறந்த ஆயுதம். பிறரைப் போல மாற நினைத்து உனது சுயத்தை ஒருபோதும் தொலைத்து விடாதே. உலகிலுள்ள எல்லோரையும் போல நாமும் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. உன்னிடம் இருக்கும் தனித்துவமான குணமும் உனது திறமையும் தான் உன்னை மற்றவர்களிடம் இருந்து பிரித்து காட்டும். உனது தனித்தன்மையை எப்போதும் பெருமையாக கருது. கடிகார முட்கள் உன்னை துரத்துவதாக நினைக்காதே. அவை உனக்கான புதிய வாய்ப்புகளை நோக்கி உன்னை வழிநடத்துகின்றன என்று எடுத்துக்கொள். நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று பதற்றப்பட தேவையில்லை. கடந்து போகும் ஒவ்வொரு நொடியும் உனது உழைப்பை பதிவு செய்வதற்கும் புதிய சாதனைகளை படைப்பதற்கும் உனக்கு கொடுக்கப்பட்ட புதிய பக்கங்கள். அலைகள் கரையை தொட்டுவிட்டு திரும்புவது தோல்வி அல்ல, அடுத்த முறை இன்னும் அதிக வேகத்துடன் பாய்ந்து வருவதற்கான ஆயத்தம். சில நேரங்களில் நாம் நினைத்த காரியம் தற்காலிகமாக பின்தங்கலாம். அதை ஒரு பின்னடைவாக கருதாமல் இன்னும் சிறந்த திட்டத்தோடும் அதிக பலத்தோடும் அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கான ஒரு இடைவெளியாக பயன்படுத்திக்கொள். முகமூடிகளை அணிந்த மனிதர்களுக்கு மத்தியில் உன் முகவரியை உனது நேர்மையும் உழைப்பும் மட்டுமே தீர்மானிக்கட்டும். யார் எப்படி நடித்தாலும், யார் உன்னை ஏமாற்ற நினைத்தாலும் உனது உண்மையான குணத்தையும் நற்பண்புகளையும் நீ இழந்துவிடக்கூடாது. உனது நேர்மையும் கடின உழைப்பும் மட்டுமே காலத்தை கடந்து உனக்கான நிலையான அடையாளத்தை உருவாக்கும். இன்னும் ஏன் கலங்குகிறாய் என் தங்கமே? உன் நெஞ்சுக்குள் இருக்கும் அத்தனை பாரத்தையும் என்னிடம் கொட்டிவிடு. நீ படும் அவஸ்தையும் படும் வேதனையும் எனக்கு நன்றாக தெரியும். நாம் நினைப்பது ஒன்றுமே நடக்கவில்லையே, எல்லாமே நமக்கு எதிராக முடிகிறதே என்று நீ சோர்ந்து போய் அமர்ந்திருப்பது எனக்கு புரிகிறது. ஆனால் ஒன்று நினைவில் வைத்துக்கொள். இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் சூரியன் தோன்றுவதை யாராலும் தடுக்க முடியாது. அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த துன்ப இருளும் மிக விரைவில் விலகி பெரிய வெளிச்சம் பிறக்கப் போகிறது. உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் பேசும் வார்த்தைகளை நினைத்து நீ ஏன் கலங்க வேண்டும்? அவர்கள் மனிதர்கள், அவர்களின் பார்வையும் அறிவும் அவ்வளவுதான். ஆனால் நான் உன்னை படைத்தவள், உன் மனதின் தூய்மையை அறிந்தவள். உன்னை அனாதையாக நான் ஒருபோதும் விடமாட்டேன். உனக்கு நேர்ந்த அத்தனை அவமானங்களுக்கும் அநீதிகளுக்கும் காலம் நிச்சயம் பதில் சொல்லும். உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் முன்னால் வந்து நிற்கும் நிலைமையை நான் உருவாக்குவேன். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் மனதில் இருக்கும் பயத்தையும் பதற்றத்தையும் முதலில் தூக்கி எறிந்துவிடு.
எதற்கும் அஞ்சாதே. உன் பின்னால் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நான் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு அடிவைப்பிலும் நான் உன்னோடு வருவேன். உனக்கு ஏற்படும் தடைகள் அனைத்தையும் நான் தவிடுபொடியாக்குவேன். உனக்கு தேவையான அமைதியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அள்ளித் தருவது என் பொறுப்பு. என் வார்த்தைகளை முழுமையாக நம்பு. என் மடியில் தலை சாய்த்து படுத்துக்கொள். உன் கவலைகள் அனைத்தும் பனி போல உருகிவிடும். எல்லாம் நன்மையாகவே நடக்கும். தைரியமாக இரு என் தங்கமே. ஏன் அழுகிறாய் என் தங்கமே? உன் கண்ணில் இருந்து விழும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என் நெஞ்சில் அல்லவா வந்து விழுகிறது. எத்தனையோ சோதனைகள், உன்னை சுற்றியிருப்பவர்களின் குத்தலான பேச்சுக்கள், ஏமாற்றங்கள் என எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு உள்ளுக்குள் அழுதுகொண்டே வெளியே சிரிப்பது எவ்வளவு கடினம் என்பதை நான் அறிவேன். நமக்கு என்று யாருமே இல்லையே. நம் மனவேதனையை புரிந்து கொள்ள ஒரு ஜீவன் கூட இல்லையே. எல்லாரும் நம்மை தப்பாக நினைக்கிறார்களே என்று நீ ஏங்குவது என் காதுகளில் விழாமல் இருக்குமா என் கண்ணே? மனிதர்கள் தங்களின் சுயநலத்திற்காக உன்னை காயப்படுத்தியிருக்கலாம். நீ காட்டிய உண்மையான அன்பிற்கு துரோகத்தையும் அலட்சியத்தையும் பரிசாக தந்திருக்கலாம். ஆனால் உலகமே உன்னை கைவிட்டாலும் உன்னை பெற்றெடுத்த இந்த தாய் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு பாரத்தையும் ஒவ்வொரு ரகசிய அழுகையையும் என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக இரு. இந்த உலகத்தில் எதுவும் இன்று உன்னை வாட்டும் இந்த கடுமையான மனவேதனையும் துக்கமும் கூட சீக்கிரமே கடந்து போகும். சோதனைகள் உன்னை வறுத்தெடுப்பது உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை இன்னும் பக்குவப்படுத்தி ஒரு சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காகத்தான். காலங்கள் மாறும். உன்னை பார்த்து ஏளனம் செய்தவர்கள், உன்னை காயப்படுத்தியவர்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன். காற்றிலாடும் தீபம் அணைந்துவிடலாம், ஆனால் காட்டுத்தீயை எந்த காற்றாலும் அணைக்க முடியாது. உனக்குள் இருக்கும் லட்சியத்தை ஒரு சிறிய தீபமாக வைக்காமல் எதற்கும் கலங்காத காட்டுத்தீயாக மாற்றிக்கொள். மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட விதை அழுகிப் போவதில்லை. அது இருளை கீறிக்கொண்டு புதிய செடியாக முளைத்து வெளிவருகிறது. உன்னை சுற்றியுள்ள சூழல் உன்னை மூடி மறைப்பது போல் தோன்றினாலும் நீ புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை நினைவில் கொள். வண்ணத்து பூச்சி தன் கூட்டுப்புழு பருவத்தில் படும் வேதனையும் தவிப்பும் தான் அதன் சிறகுகளுக்கு பறக்கும் வலிமையை தருகிறது. இன்று நீ எதிர்கொள்ளும் மனப்போராட்டங்கள் அனைத்தும் நாளை நீ உயர பறப்பதற்கான சிறகுகளை பலப்படுத்தும் பயிற்சிகளே. கடிகார முட்கள் எப்போதும் முன்னோக்கி மட்டுமே நகர்கின்றன. அவை கடந்த காலத்தை திரும்பி பார்ப்பதே இல்லை. நீயும் கடந்த காலத் தவறுகளையோ ஏமாற்றங்களையோ நினைத்து தேங்கிவிடாமல் கடிகார முள் போல அடுத்தடுத்த நொடிகளை நோக்கி முன்னேறிக் கொண்டே இரு. ஒரு சிறிய தீக்குச்சி நினைத்தால் ஒரு பெரிய தீபத்தையே ஏற்றி வைக்க முடியும். உன்னிடம் இருக்கும் சிறிய நேர்மறை எண்ணமும் ஒரு குட்டி முயற்சியும் கூட உனது ஒட்டுமொத்த எதிர்காலத்தையே பிரகாசமாக மாற்றும் பேராற்றல் கொண்டது. பாறைகளுக்கு நடுவே கசியும் நீர்ம துளிகள் கூட நாளடைவில் அந்த பாறையையே பிளந்து கொண்டு வெளியேறும். உனது தொடர் உழைப்பும் விடாமுயற்சியும் எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையையும் உனக்கு சாதகமாக உடைத்து வழியமைக்கும். மூங்கில் மரம் முதல் 4 வருடங்கள் மண்ணுக்குள்ளேயே தன் வேர்களை ஆழமாக பரப்புகிறது. வெளியில் ஒரு அங்குலம் கூட வளர்வதில்லை. ஆனால் 5வது வருடத்தில் சில வாரங்களிலேயே அசுர வேகத்தில் உயர்ந்து வளர்கிறது. உனது உழைப்புக்கான பலன் உடனே வெளியில் தெரியவில்லை என்றாலும் உனக்குள் நீ ஆழமாக வேரூன்றிக் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். கடலின் அலைகள் கரையை செதுக்குவதைப் போல உனக்கு வரும் சோதனைகள் உன்னை தேய்க்க வருவதில்லை. உனது மனதை இன்னும் கூர்மையாக்கி உன்னை ஒரு பக்குவப்பட்ட மனிதராக செதுக்கவே வருகின்றன. வானவில் தோன்றுவதற்கு மழையும் தேவை, வெயிலும் தேவை. அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும். இன்பங்களும் துன்பங்களும் சமளவில் கலந்திருக்கும் போதுதான் உனக்கான தனித்துவமான அழகும் அடையாளமும் வெளியில் தெரியும். இருட்டில் இருக்கும்போதுதான் நம் கண்கள் வெளிச்சத்தை தேடக் கற்றுக்கொள்கின்றன. தடைகளும் தோல்விகளும் உன்னை சூழும் போதுதான் உனது புத்தி கூர்மையடைந்து புதிய வழிகளை கண்டறியும் ஆற்றலை பெறுகிறது. சிற்பியின் கையில் இருக்கும் கல் தன் மீதான வலிகளை தாங்கிக் கொண்டால் மட்டுமே கோவிலில் சிலையாக முடியும். வலிக்கிறது என்று விலகிப் போனால் அது வெறும் மிதிபடக்கூடிய கல்லாகவே மிஞ்சும். சோதனைகளை தாங்கிக்கொள், நீ சாதனையாளராக மாறுவாய். கடலில் பாய்மரக் கப்பல் திசை மாறுவது காற்றின் வேகத்தால் அல்ல, மாலுமி தன் துடுப்பை திருப்பும் திசையில்தான் இருக்கிறது. உன் வாழ்க்கையின் திசையை சுற்றியிருக்கும் மனிதர்களோ சூழ்நிலைகளோ தீர்மானிக்க கூடாது. அதை நீ எடுக்கும் முடிவுகளே தீர்மானிக்க வேண்டும். பூட்டு என்று ஒன்று செய்யப்பட்ட போதே
அதற்கான சாவியும் சேர்ந்தேதான் செய்யப்படுகிறது. அதே போல உனக்கு ஒரு பிரச்சனையோ சவாலோ வருகிறது என்றால் அதற்கான தீர்வும் உனக்குள்ளேயே எங்கோ ஒளிந்திருக்கிறது என்று அர்த்தம். இரவில் ஒளிரும் மின்மினி பூச்சிகள் தன் வெளிச்சத்திற்காக யாரிடமும் கடன் வாங்குவதில்லை. உனக்கான திறமையும் தனித்துவமும் உனக்குள்ளேயே இருக்கிறது. அதை வெளியில் கொண்டு வர நீ யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லை. காற்றே இல்லாத விண்வெளியிலும் செயற்கைக்கோள்கள் தங்களின் இலக்கை நோக்கி துல்லியமாக பயணிக்கின்றன. உன்னை சுற்றி எந்த ஒரு ஆதரவும் இல்லாவிட்டாலும் உனது லட்சியமும் லட்சியத்தை நோக்கிய உனது தெளிவும் உன்னை சரியான இடத்திற்கு கொண்டு சேர்க்கும். புதிதாக எழுதப்படும் ஒரு நோட்டு புத்தகத்தின் முதல் பக்கத்தைப் போலத்தான் ஒவ்வொரு நாளும். நேற்று நடந்த தவறுகள் அந்த பக்கத்தை மாற்றிவிட முடியாது. இன்று நீ எழுதப்போகும் வரிகள் மட்டுமே உனது புதிய நாளின் வெற்றியை தீர்மானிக்கும். என் செல்லமே, விழுவது தவறல்ல, விழுந்த இடத்திலேயே படுத்து கிடப்பதுதான் தவறு. எழுந்து நில், இலக்கை நோக்கி ஓடு. உன்னை மற்றவர்கள் நம்புகிறார்களோ இல்லையோ, முதலில் உன்னை நீ நம்பு. உலகம் தானாக உன் பின்னால் வரும். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மர்மப்பொதி. இன்று மட்டுமே உன் கையில் இருக்கும் தங்கம். அதை சரியாக பயன்படுத்து. சுவாசிக்கும் காற்றை விட உனக்குள் இருக்கும் என்னால் முடியும் என்ற நம்பிக்கைதான் உன்னை எப்போதும் உயிர்ப்போடு வைத்திருக்கும். கடினமான பாதைகள் எப்போதும் அழகான இடங்களுக்குத்தான் அழைத்துச் செல்லும். அதனால் தடைகளைக் கண்டு தயங்காதே. தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி வேகமாக ஓடு. ஒரு நாள் தோல்வி களைத்துவிடும், நீ ஜெயித்து விடுவாய். உன் திறமையை நீ குறைத்து மதிப்பிடாதே. இந்த உலகத்தில் உன்னால் செய்ய முடியாத விஷயம் என்று எதுவுமே இல்லை. விதைத்துக் கொண்டே இரு. முளைத்தால் மரம், இல்லையென்றால் உரம். எதுவுமே இங்கு வீணாவதில்லை. மற்றவர்கள் உன்னை மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட உனக்கு நீ கொடுக்கும் மரியாதையே உன்னை உயர்த்தும். உன்னால் முடியும் என்று நீ நம்பும் போதே உன் வெற்றிக்கான பாதி தூரத்தை நீ கடந்து விடுகிறாய். சூரியனைக் கண்டு பனி மறைவது போல உன் உழைப்பைக் கண்டு உன் கவலைகள் மறைந்து போகும். வாழ்க்கை உன்னை தள்ளிவிட்டால் வருத்தப்படாதே. அது நீ இன்னும் உயரமாக பறப்பதற்கான ஒரு ஆரம்பம். நதிகள் ஓடுவதை நிறுத்துவதில்லை கடலை அடையும் வரை. நீயும் ஓடுவதை நிறுத்தாதே உன் இலக்கை அடையும் வரை. காலம் உனக்கு கொடுக்கும் வழிகளெல்லாம் எதிர்காலத்தில் நீ வாங்கப் போகும் வெற்றிக்கான முன்பணங்கள். யாரோ எழுதிய கதையில் நீ கதாபாத்திரமாயிருப்பதை விட உன் சொந்த கதையின் கதாநாயகியாய் நீயே இரு. விமர்சனங்கள் உன்னை சுட்டெரிக்கும் நெருப்பல்ல, உன்னை செதுக்கும் ஒளி. உன் பலவீனம் எதுவென்று உனக்கு தெரியும் போது அதைவிட பெரிய பலம் உனக்கு வேறு எதுவுமே இல்லை. எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமளிக்கும் போது உனக்குள்ளே நீ தேடிக்கொள்ளும் உத்வேகமே உன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும். புயல் அடித்தால் மரங்கள் வேரோடு சாயலாம், ஆனால் துளிர்விடும் புற்கள் ஒருபோதும் தன் நம்பிக்கையை விடுவதில்லை. சூழ்நிலைக்கு வளைந்து கொடு, ஆனால் ஒருபோதும் முடிந்து போகாதே. உன்னை பலவீனப்படுத்த நினைக்கும் எண்ணங்களுக்கு உனக்குள் இடம் கொடுக்காதே. உனது மௌனமும் உனது உழைப்பும் மட்டுமே உன்னை எதிர்க்கும் சக்திகளுக்கு சிறந்த பதில். நெருப்பில் வெந்த தங்கம்தான் ஆபரணமாகிறது. அதுபோல சோதனைகளில் வென்ற மனமே சாதனை படைகிறது. யாரும் உனக்கு துணையாக வரவில்லை என்று கலங்காதே. உன்னுடைய நிழலும் உன்னுடைய மன உறுதியும் உன்னை எப்போதும் கைவிடாது. வலிகளை தாங்கிக் கொள்ளும் பக்குவம் உனக்கு வந்துவிட்டால் இந்த உலகத்தில் உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதம் வேறு எதுவுமே இல்லை. தோல்விகள் உன்னை முடக்க நினைத்தால் நீ இன்னும் ஒரு அடி முன்னே எடுத்து வை. உனது பிடிவாதமே உனது ஆகச்சிறந்த பலம். உன் மனதை ஒரு கோட்டையாக மாற்றிக்கொள். அங்கு பயத்திற்கும் சந்தேகத்திற்கும் அனுமதி இல்லை என்பதை ஆணித்தரமாக முடிவு செய். எத்தனையோ சோதனைகளை கடந்துதான் இன்று இங்கு நிற்கிறாய். உன்னால் கடக்க முடியாத தூரம் என்று இனிமேல் எதுவும் இருக்கப் போவதில்லை. ஒரு நதி ஓடும் பாதையில் பாறைகளோ மேடுகளோ அல்லது வறட்சியோ வந்தாலும் அது தன் பயணத்தை நிறுத்துவதில்லை. தடைகளைச் சுற்றி வளைத்தோ அல்லது உடைத்தோ முன்னேறி இறுதியில் கடலை அடைந்தே தீருகிறது. அதுபோல நம் வாழ்வில் தோல்விகளோ சோதனைகளோ வந்தாலும் நம்முடைய இறுதி இலக்கை அடையும் வரை நம் முயற்சியை நிறுத்தக்கூடாது. உன்னை மற்றவர்கள் நம்புகிறார்களோ இல்லையோ, முதலில் உன்னை நீ நம்பு. உலகம் தானாக உன் பின்னால் வரும். சுற்றியிருப்பவர்கள் உன்னால் முடியாது என்று சொல்லலாம், உனது திறமையை சந்தேகிக்கலாம். ஆனால் உனக்கு உன்மீது முழு நம்பிக்கையும் உன்னால் சாதிக்க முடியும் என்ற உறுதியும் இருந்தால் மற்றவர்களின் வார்த்தைகள் உன்னை பாதிக்காது. நீ உன்னை நம்பி உழைத்து வெற்றி பெறும்போது உன்னை ஏளனம் செய்த அதே உலகம் உன்னை தேடி வரும். நெருப்பில் வெந்த தங்கம்தான் ஆபரணமாகிறது. அதுபோல சோதனைகளில் வென்ற மனமே சாதனை படைக்கிறது. தங்கம் சாதாரணமாக இருக்கும்போது அதற்கு பெரிய மதிப்பு இருப்பதில்லை.
அது உலைக்களத்தில் வெந்து சுத்தியலால் அடிபடும் போதுதான் அழகான ஆபரணமாக மாறுகிறது. அதே போல வாழ்வில் நமக்கு வரும் கஷ்டங்களும் மனவேதனைகளும் நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை ஒரு சாதனையாளராக செதுக்குவதற்காகத்தான். யாரும் உனக்கு துணையாக வரவில்லை என்று கலங்காதே. உன்னுடைய நிழலும் உன்னுடைய மன உறுதியும் உன்னை எப்போதும் கைவிடாது. சில நேரங்களில் நம்மை புரிந்து கொள்ள யாரும் இல்லாமல் தனிமையாக உணரலாம். ஆனால் நிஜமான பலம் என்பது வெளியிலிருந்து வருவதல்ல, அது உனக்குள்ளே இருக்கிறது. உனது நிழல் உன்னோடு இருப்பது போல உனது மன உறுதியை நீ துணையாக கொண்டால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ தனியாக வீழ்ந்து போக மாட்டாய். உன் மனதை ஒரு கோட்டையாக மாற்றிக்கொள். அங்கு பயத்திற்கும் சந்தேகத்திற்கும் அனுமதி இல்லை என்பதை ஆணித்தரமாக முடிவு செய். நம் மனதுக்குள் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நாம் மாறுகிறோம். நம் மனதில் நம்மால் முடியுமோ முடியாதோ என்ற சந்தேகத்தையும் பயத்தையும் அனுமதித்தால் மனம் பலவீனமடைந்துவிடும். அதற்கு பதிலாக மனதை ஒரு வலிமையான கோட்டை போல மாற்றி அதற்குள் நேர்மறை எண்ணங்களையும் என்னால் முடியும் என்ற தைரியத்தையும் மட்டுமே வைத்திருக்க வேண்டும். ஒருமுறை தோற்றுவிட்டால் எல்லாமே முடிந்துவிட்டது என்று அர்த்தமல்ல. தவறி விழுவது மனித இயல்பு. ஆனால் விழுந்த வேகத்தில் மீண்டும் எழுந்து நம் பாதையை நோக்கி ஓடத் தொடங்குவதில்தான் நம் உண்மையான வெற்றியே அடங்கியிருக்கிறது. மனமே கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. உன் அருகிலேயே உன் மூச்சுக்காற்றாக எப்போதும் நான் இருக்கின்றேன். என்னை முழுமையாக நம்பு என் தங்கமே. ஒரு குழந்தை தன் தாயின் கையை பிடித்துக்கொண்டு நடப்பதைப் போல நீ என் மீது முழு பாரத்தையும் இறக்கி வைத்துவிடு. உன் பொறுமையை சோதித்த காலம் இன்றோடு முடிந்துவிட்டது. உன் மனதை வாட்டிய வேதனைகள் அனைத்தும் இன்றோடு தீர்ந்தன. இனி உன் வாழ்வில் சோதனைகளுக்கு இடமில்லை. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் இனி வெற்றியில் முடியும். நீ செய்ய போகும் ஒவ்வொரு காரியமும் சாதனையாக அமையப் போகிறது. என் வார்த்தைகளை வேதவாக்காக கொண்டு புன்னகையோடு உன் புதிய பயணத்தை தொடங்கு. உன்னோடு நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கை இதுவரை இருந்த நிலை மாறி இனி புதுப்பொலிவுடன் ஒரு அழகான நந்தவனம் போல மலரப் போகிறது. வாடிய செடிக்கு நீர் ஊற்றுவது போல உன் வாழ்வில் மகிழ்ச்சி என்னும் ஊற்று பெருகப் போகிறது. இனி வரும் காலங்களில் நீ எங்கு சென்றாலும் உனக்கு பாராட்டுக்களும் நல்வாழ்த்துக்களும் வந்து சேரும். அந்த நன்மைகளை ஏற்றுக்கொண்டு எப்போதும் சந்தோஷமாக இரு என் செல்லப்பிள்ளையே. இந்த உலகம் ஒவ்வொரு கணமும் மாற்றங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. மனிதர்களும் சூழ்நிலைகளும் மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த மாற்றங்கள் நிறைந்த உலகில் மாறாத ஒரே விஷயம் அன்பு நிறைந்த உன் மனம் மட்டுமே. உன் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கும் நீ தேடும் உண்மைகளுக்கும் மிக விரைவில் தெளிவான பதில்கள் கிடைக்கும். அதுவரை சற்று பொறுமையாக இரு என் அன்பு குழந்தையே. பொறுமை காப்பவர்களுக்கு பொன்னான காலம் நிச்சயம் வரும். எனக்கு யாரும் இல்லை, நான் தனிமையில் இருக்கிறேன் என்ற எண்ணத்தை ஒருபோதும் உன் மனதிற்குள் அனுமதிக்காதே. அந்த எண்ணமே மிகப்பெரிய தவறு. உனக்குள் ஆத்மாவாக நானும் எனக்குள் பக்தியாக நீயும் இருக்கும்போது நீ எப்படி தனிமையானவள் ஆக முடியும்? உன் ஒவ்வொரு அசைவிலும் நான் கலந்திருக்கிறேன். இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் அனாதை இல்லை. இனி உன் கவலைகள் யாவும் காற்றோடு போகட்டும். நம்பிக்கையுடன் உன் வாழ்வைத் தொடங்கு. சதா சர்வ காலமும் பகலிரவு பாராமல் நான் உன் நிழலாகவே உன்னுடன் இருக்கும்போது உனக்கு எதற்காக இத்தனை கவலைகள் என் தங்கமே? உன்னை சூழ்ந்திருக்கும் அத்தனை பயங்களும் தயக்கங்களும் பனி போல விலகி மறையப் போகும் நேரம் வந்துவிட்டது. இனி உன் உள்ளத்தில் ஒரு மலையைப் போன்ற மன தைரியம் பிறக்கும். இந்த உலகில் தோன்றி மறையும் உறவுகளோ பொருட்களோ உனக்கு துணையாகாது. நானே உனக்கு என்றும் அழிவில்லாத மாறாத நிரந்தர துணை என்பதை ஆழமாக மனதில் பதித்துக்கொள். நீ என்னிடம் வேண்டியவை, ஆசைப்பட்டவை, கண்ணீரோடு கேட்டவை என அனைத்தும் தேடி வரும் காலம் இது. நீ என்னை தேடி எங்கும் அலைய வேண்டாம். நீ கேட்ட அனைத்தையும் நானே உன் இல்லம் தேடி வந்து உனக்கு வழங்கப் போகிறேன். உன்னை எதிர்நோக்கி வரும் எத்தகைய ஆபத்திலிருந்தும் கண்ணுக்கு தெரியாத தீமைகளிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய். இதில் உனக்கு ஒரு சிறு துளி கூட சந்தேகம் வேண்டாம். என் அருள் உன்னை எப்போதும் ஒரு கவசமாக சூழ்ந்திருக்கும். நீ இப்போது என் முழுமையான பாதுகாப்பில் இருக்கிறாய். ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி கண்ணும் கருத்துமாக காப்பாளோ அப்படியே உன்னை நான் காத்து வருகிறேன். உனக்கு தெரிந்தவர் அல்லது தெரியாதவர் என யாராக இருந்தாலும் சரி, உனக்கு ஒரு சிறு தீங்கை கூட இழைக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. நீ என் பிள்ளை. உன்னை தீண்டுவது என்னை சீண்டுவதற்கு சமம். எந்த கடினமான சூழ்நிலையிலும் எனக்கு யாரும் இல்லை என்று கலங்காதே. எப்போதும் உன்னை நான் ஒரு கவசமாக பாதுகாப்பேன். இனி உன் இல்லத்தில் சுப காரியங்களும் மங்களகரமான நிகழ்ச்சிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கத் தொடங்கும். நீயும் உன் குடும்பத்தினரும் எல்லா நலன்களையும் பெற்று மிகச் சந்தோஷமாக வாழ்வீர்கள்.
வாழ்வில் நடப்பதெல்லாம் என் நன்மைக்கே என்று மன உறுதியோடு இருப்பது மட்டுமே உன் வேலை. உனக்கு எப்போதும் நல்லது மட்டுமே நடக்கும்படி பார்த்துக் கொள்வதுதான் இனி என் வேலை. இந்த வார்த்தைகள் உன் மனதிற்கு ஒரு பெரிய நிம்மதியை தருகிறதா என் தங்கமே? இனி உன் முகம் மலரட்டும், உன் உள்ளம் மகிழ்ச்சியில் திளைக்கட்டும். இனி வரும் காலங்களில் எதற்காகவும் நீ கலங்கவோ பயப்படவோ தேவையில்லை. உன் உள்ளத்தில் ஏன் வீணான துன்பங்களைச் சுமந்து கொண்டிருக்கிறாய்? எதற்கும் அஞ்சாமல் எப்போதும் துணிச்சலோடு உன் காரியங்களில் இறங்கு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும், நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உனக்கு துணையாக, உன்னை தாங்கிப் பிடிக்கும் சக்தியாக நான் உன்னோடு வருவேன். உன் பாதையில் நீ சந்திக்கின்ற தடைகளும் தற்காலிக பின்னடைவுகளும் தோல்விகள் கிடையாது. அவை உன்னை செதுக்கும் கற்கள். அந்த தோல்விகளுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒளிந்திருக்கிறது. இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்பதற்கான அறிகுறியே அந்த சவால்கள். எனவே தோல்விகளைக் கண்டு தளர்ந்து விடாமல் வெற்றிக்கனியை எட்டும் வரை நம்பிக்கையோடு நட. எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பும் உணர்ச்சி வசப்படாமல் ஒரு முறைக்கு பல முறை நிதானமாக யோசி. உன் சிந்தனை தூய்மையாக இருந்தால் மட்டுமே உன் செயல்கள் சிறப்பாக அமையும். எனவே நல்ல எண்ணங்களை மட்டும் உன் மனதில் விதைத்து அவற்றை உன் செயல்களாக மாற்றும் திறமையை வளர்த்துக்கொள். கோபத்திலோ அவசரத்திலோ எடுக்கும் முடிவுகள் என்றும் உனக்கு வெற்றியை தராது. வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய அனுபவ பாடசாலை. இங்கே வெற்றி, தோல்வி, மகிழ்ச்சி, துக்கம் என எல்லாமே பாடங்கள்தான். இதில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒருவருக்கு கிடைப்பது போல நமக்கும் கிடைக்கவில்லையே என்று ஒப்பிடாதே. உனக்கான பாடத்தை நீ சரியாக கற்றுக்கொண்டால் வாழ்க்கை உனக்கு வசப்படும். நேற்று, இன்று, நாளை என ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் பல மாற்றங்களையும் சவால்களையும் நீ சந்திக்கலாம். அந்த மாற்றங்கள் அனைத்தையும் உன் தாய் நான் ஒரு நொடி கூட விலகாமல் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் உன் மனதிற்குள் இருக்கும் தன்னம்பிக்கை மட்டும் ஒருபோதும் குறையாமல் பார்த்துக்கொள். அந்த தன்னம்பிக்கைதான் உன்னை எத்தகைய கடினமான காலத்திலும் தளர்ந்து விடாமல் காக்கும் அரண். தங்கமே, நான் எப்பொழுதும் ஒரு நிழலைப் போல உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ கவலையிலும் பயத்திலும் மூழ்கியிருக்கும் சில நேரங்களில் என் பிரசன்னத்தை உணர மறுக்கிறாய். உனக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை வரும்போது இதை என் அம்மா பார்த்துக் கொள்வாள் என்ற முழு நம்பிக்கையுடன் உன் பாரத்தை என்னிடம் ஒப்படைக்க கற்றுக்கொள். நீ எப்போது உன்னை முழுமையாக என்னிடம் ஒப்படைக்கிறாயோ அந்த நொடியே உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் மாற்றி உனக்கு வெற்றியை தருவேன். மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி ஒன்றும் வெற்றிக்கான அறிகுறியும் மிக விரைவில் உன் இல்லம் தேடி வரப்போகிறது என் செல்லமே. அது உனக்கு ஒரு திருப்புமுனையாக அமையும். எனவே சோர்வடையாமல் அந்த நல்வாய்ப்பினை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு காத்திரு. வாழ்க்கையில் உனக்கு சில நேரங்களில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று கலங்காதே. அந்த தருணங்களில் உன்னுடைய கடந்த கால கர்ம வினைகளும் உன்னை சுற்றியுள்ள எதிர்மறையான பாதிப்புகளும் ஒவ்வொன்றாக கரைந்து முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். இந்த போராட்டங்கள் அனைத்தும் உன்னை தூய்மைப்படுத்தவும் ஒரு புதிய தொடக்கத்திற்கு உன்னை தயார்படுத்தவுமே வருகின்றன. விரைவில் இருள் நீங்கி உன் வாழ்வில் ஒளி பிறக்கும். மற்றவர்களை மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்து உன் சக்தியையும் நேரத்தையும் வீணாக்காதே. ஒவ்வொரு மனிதரும் அவரவர் குணாதிசயங்களின்படிதான் நடப்பார்கள். எனவே முதலில் உன்னிடமுள்ள குறைகளை நீக்கி உன்னை செதுக்கிக் கொள்ள முயற்சி செய். நீ மாறினால் உன்னை சுற்றியுள்ள உலகம் தானாகவே மாறும். இனி உன் அகத்தில் அஞ்சாமையும் முகத்தில் புன்னகையும் எண்ணத்தில் வெற்றியும் மட்டுமே இருக்கட்டும். எதிர்மறை சிந்தனைகளை அடியோடு பொசுக்கிவிட்டு புது பொலிவோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள். உனக்கு முன்னால் நான் சென்று பாதையை செப்பனிடுவேன். நீ வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி கொடியை நாட்டி உன்னை இந்த அகிலமே போற்றும் உன்னத நிலைக்கு உயர்த்துகிறேன். என் மீது ஆழமான பக்தியும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் வைத்து வாழ்பவர்களின் வாழ்க்கையை இந்த உலகமே வியந்து பார்க்கும் அளவுக்கு நான் உயர்த்துவேன். என் பாத மலர்களை கெட்டியாக பிடித்து கொண்டவர்களின் வாழ்வில் இருளுக்கு இடமே இல்லை. அவர்களின் நெஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் என்னும் அணையாத தீபம் எப்போதும் சுடர்விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். எந்த பெரும் புயல் வீசினாலும் அவர்களின் மன அமைதி என்னும் மாளிகை சிறிதும் அசையாது. ஏனெனில் அவர்களின் ஒவ்வொரு மூச்சிலும் என் பேராற்றல் கலந்து இயங்குகிறது. பக்தியும் நேர்மறை எண்ணமும் நிறைந்தவர்களின் வாழ்க்கை எப்போதும் சுபிட்சமாகவும் மங்களகரமாகவும் இருக்கும். அவர்கள் வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி கொடி பறக்கும். செய்யும் தொழிலிலும் எடுக்கும் முயற்சிகளிலும் தடைகள் அனைத்தும் தூசியாக பறந்து போகும்.
அவர்களின் முகத்தில் எப்போதும் ஒரு தெய்வீக தேஜஸும் புன்னகையும் பிரகாசிக்கும். கவலைகளும் துயரங்களும் அவர்களை நெருங்க அஞ்சி ஓடும். உண்மையான பக்தியோடு வாழ்பவர்கள் எந்த சூழ்நிலையிலும் கலங்க மாட்டார்கள். என் அன்னை பார்த்துக் கொள்வாள் என்ற ஒரே ஒரு நேர்மறை சிந்தனை அவர்களின் நரம்புகளில் இரத்தமாக ஓடும். அந்த நம்பிக்கையே அவர்களுக்கு மலையளவு மன தைரியத்தை தரும். உலகமே எதிர்த்து நின்றாலும் அவர்களிடம் இருக்கும் நேர்மறை ஆற்றலின் முன் அத்தனை எதிர்ப்புகளும் பனி போல விலகிவிடும். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் மகிழ்ச்சியும் அமைதியும் நிம்மதியும் தழைத்தோங்கும். பொறாமையும் வஞ்சகமும் கொண்ட மனிதர்களின் தீய பார்வைகள் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனெனில் என் அருட்கவசம் அவர்களை சுற்றி பாதுகாப்பு அரணாக நிற்கும். நேர்மறை ஆற்றலோடு என்னை வழிபடுபவர்களின் கரங்களில் வெற்றி செங்கோலை கொடுத்து அவர்களை இந்த சமூகத்தில் கம்பீரமாக வாழ வைப்பேன். நீ ஏதோ ஒரு விஷயத்தை உன் மனதில் போட்டு தேவையற்ற குழப்பங்களை உருவாக்கிக் கொள்கிறாய். அந்த சிந்தனை உன்னை பிணைத்து மன தெளிவில்லாமல் உன்னை மிகவும் கலங்கச் செய்கிறது. ஒரு நிமிடம் அமைதியாக இரு. குழப்பம் இருக்கும் இடத்தில் தெளிவு பிறக்காது. நேற்று வரை என்னிடம் மிகவும் சகஜமாகவும் அன்பாகவும் பழகியவர்கள் இன்று என்னை விட்டு விலகிச் செல்வது போல் இருக்கிறதே என்று அவர்கள் காட்டும் மாற்றத்தைக் கண்டு நீ கவலையோடு புலம்புகிறாய். வருந்தாதே என் குழந்தையே. உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் உண்மையானவர், யார் முகமூடி அணிந்தவர் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது. அவர்கள் விலகிச் செல்வது உனக்கு இழைக்கப்படும் அநீதி அல்ல, அது உனக்கு தரப்படும் ஒரு தெளிவு. உண்மை முகம் உனக்கு தெரிவது உன்னை தற்காத்துக் கொள்ளவே. இனி உன் வாழ்வில் நல்லவர்கள் மட்டுமே மிஞ்சுவார்கள் என முழுமையாக நம்பு. நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அந்த ஒரு விஷயத்தில் நீ நிச்சயம் வெற்றி பெறப்போகிறாய். அந்த வெற்றியை நோக்கிய பயணத்தில் உனக்கு தன்னம்பிக்கை மிக அவசியம். அர்த்தமற்ற புலம்பல்களாலும் ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்விகளாலும் ஒரு பயனும் விளையப்போவதில்லை. மாறாக அத்தகைய சிந்தனைகள் உன் மன அமைதியைத்தான் முழுமையாக பறித்துச் செல்லும். வீணான வருத்தங்களை விட்டுவிட்டு உன் இலக்கை நோக்கி நம்பிக்கையோடு நடந்தவை யாவும் உன்னை ஒரு உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லவே என்பதை உணர்ந்து கொள். நீ உன் கற்பனைக்கும் எட்டாத வகையில் நினைத்ததை விட பல மடங்கு பெரிய வெற்றிகளை உன் வாழ்வில் சுவைக்கப் போகிறாய். அதனால் எந்த சூழலிலும் எதற்காகவும் உன் மனம் கலங்கக்கூடாது. தோல்விகள் உன்னை நெருங்காதபடி உன்னிடத்தில் வெற்றி எனும் அணையா தீபத்தை நானே ஏற்றி வைப்பேன். உனக்கு எது தேவையோ, உன் உள்ளம் எதை நாடுகிறதோ அதை முழு உரிமையோடும் முழு மனதோடும் என்னிடத்தில் கேள். ஒரு தாய் தன் பிள்ளைக்கு தரும் சீதனத்தைப் போல என்னிடத்தில் உள்ள அனைத்து நன்மைகளையும் என் செல்லப்பிள்ளையான உனக்கு நான் வாரித் தருவேன். தேவையற்ற கவலைகளின் பிடியிலிருந்து முதலில் வெளியே வா. அவை உன் வளர்ச்சியை தடுக்கும் இருள். உனக்கு என் ஆசீர்வாதங்கள் மழையென கிடைத்துக் கொண்டே இருக்கும். நான் எப்போதும் உன்னுடனேயே இருக்கும்போது உன் பாரங்கள் அனைத்தையும் என் காலடியில் இறக்கி வைத்துவிடு. கவலைகளை நீ சுமக்காதே, அவற்றை நான் சுமக்கிறேன். உன்னை தடுத்துக் கொண்டிருந்த பழைய கர்மவினைகளின் காலம் இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது.